ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. ரோமர் 8:29 வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. நம்முடைய ஆண்டவர் முதற் பேரானவரா ஒரே பேரானவரா? நம்முடைய ஆண்டவர் முதற் பேரானவரா ஒரே பேரானவரா? ஒரே பேரானவர். அப்படித்தானே வசனம் சொல்லுது யோவான்ல. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஒரே பேருக்கும் முதற் பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே பேரான குமாரன்னா என்ன, முதற் பேரான குமாரன்னா என்ன? கவனிங்க. ஒரே பேரான குமாரன்னா ஒரே பையன் அர்த்தம். அவருக்கு மொத்தமே ஒரு பையன் தான் இருக்கிறான்னு அர்த்தம். முதற் பேரானவர்னா இன்னொரு பையன் இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு பையன் தான் இருக்கிறாருன்னா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்கன்னா, எனக்கு கத்தர் கொடுத்த ஒரே பையங்க, ஒரே பொண்ணு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் 2-3 பசங்க இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இது என்னுடைய மூத்த பிள்ளை, 2வது பையன் காலேஜ் போயிருக்கான், 3வது பொண்ணு அது படிக்க போயிருக்கு, ஸ்கூல் போயிருக்கு. அப்போ இவனுடைய மூத்த பிள்ளை முதற் பேருன்னு ஏன் சொல்கிறோன்னா, அடுத்த 2 இருக்குன்னு அர்த்தம், அடுத்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரே பேருன்னு எப்போ சொல்லுவோம்? 1 மட்டும் இருந்தால் சொல்லுவோம். ஆனால் இயேசு பூமிக்கு வரும்போது வசனம் என்ன சொல்லுது? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அப்போ இயேசு பூமிக்கு வரும்போது பிதாவுக்கு அவர் ஒரே பேரான குமாரன், அவர் ஒருத்தரை தான் சிருஷ்டித்தார் தம்முடைய குமாரனாக. நம்ம பார்க்க வந்தது என்னன்னா, அவர் ஒரே பேரான குமாரனை தந்தருளி பூமிக்கு வரும்போது. ஆனால் இப்போ ரோமர் 8:29 என்ன சொல்லுது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்படின்னா நிறைய சகோதரருக்குள்ளே அவர் மூத்தவராக இருக்கணும்னு பிதா விரும்புகிறாராம். அவர் ஃபஸ்ட்டு, அவருக்கு அப்புறம் நிறையா சகோதரர்கள் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனம் பாருங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இதோட அர்த்தம் என்ன? கவனிங்க. அவர் ஆதாமை படைத்தார். ஆதாம் மனுஷ சாயல் ஆயிட்டான். மனுஷ சாயல் ஆகி அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் சாயல்லையே நிறைய பசங்களை பெற்றுட்டான். அதில் ஒரு பையன் பிசாசு சாயலாவே போயிட்டான். இப்போ பிதா பார்த்தாரு, நான் ஒரு பையனை படைக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி படைக்கிறேன். அந்த பையனை பூமிக்கு அனுப்புறார், ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அவரை அனுப்பி அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவ மனுஷ சாயலானார். அவர் நம்மை போல மனுஷ சாயலானார் ஆகி அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் விழுங்கி, மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கி அவர் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்காந்துட்டார். இப்போ பிதா சொல்றாரு, இதே மாதிரி எனக்கு நிறைய பசங்க வேணும் பூமியில். இந்த மாதிரி நான் ஆதாம படைச்சேன், அவன் என் சாயல்ல படைச்சேன், அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான், அவன் சாயல்ல நிறைய போட்டோ காப்பி நிறைய ஜெராக்ஸ் எடுத்துட்டான். இப்போ நான் இந்த பையனை படைச்சேன், இவரை மாதிரியே எனக்கு நிறைய சகோதரர்கள் வேணும், அவருக்கு நிறைய பசங்க வேணும் எனக்கு. அப்படி தேவன் யார் யாரெல்லாம் அவர் மாதிரி இருக்கணும்னு முன்னறிந்தாரோ அவர்களை தான் அழைச்சி உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். இந்த வசனம் அதை தான் சொல்லுது. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். நீங்கள்லாம் ஏன் உள்ள வந்திருக்கிறீங்க? இப்போ செய்தியினுடைய ஆரம்பம் வந்துருச்சு. இப்போ நீங்கள்லாம் ஏன் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்க? கர்த்தர் ஏன் அழைச்சிருக்கிறாரு? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். இப்போ நீங்க இங்க வந்து என்ன சாயல் எதிர்பார்க்குறீங்க? பணக்காரன் ஆகணுங்கிற சாயல் எதிர்பார்க்குறீங்க. இங்க வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? பெரிய புகழ் அடைஞ்ச யாரோ ஒருத்தனை மாதிரி மாறணும்னு விரும்புறீங்க. இங்க அது பரவாயில்ல, அது உலகத்தான். இங்க வர நம்ம ஆளு சொல்றான், நான் அவரை மாதிரி நல்ல பிரசங்கம் பண்ணணும், ஸ்பர்ஜன் மாதிரி பிரசங்கம் பண்ணணும், பில்லி கிரகம் மாதிரி பிரசங்கம் பண்ணணும், டிஎல் மூடி மாதிரி வரணும், அந்த வர்ஷிப் லீடர் மாதிரி வரணும். இது எல்லாம் அவங்க சாயல். ஆனா வசனம் சொல்லுது, இந்த சாயலுக்காக நீ அழைக்கப்படலை சர்ச்சுக்கு. நீ உள்ளே வந்தது அப்படிப்பட்ட பிரசங்கியார் மாதிரி மாறத்துக்காக இல்ல, அப்படிப்பட்ட வர்ஷிப் லீடர் மாதிரி மாறத்துக்கு அல்ல. நீ உள்ளே வந்தது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீ வரும்போது உள்ள ஆதாமுடைய சாயல், உங்க அப்பா அம்மாவுடைய சாயல், ஒரு சிலர் பிசாசினுடைய சாயல். ஆனா கர்த்தர் இப்ப உள்ள கூட்டிட்டு வந்துட்டார், சபைக்குள்ள கொண்டாந்தாச்சு.
எதுக்காக கொண்டு வந்தாரு? வசனம் தெளிவா சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தவங்களை என்ன பண்ணாராம்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள். யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட அத்தனை பேரும் யார் தான்? நீதிமான்கள். இங்க இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்ற நம்ம அத்தனை பேருமே யார் தான்? நீதிமான்கள். என்ன நீதிமான்கள்? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற நீதிமான்கள். அல்லேலூயா. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்குது. என்ன பாக்கி இருக்குது? எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்ப கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எது மாதிரி மகிமைப்படுத்துவாரு? என்னுடைய குமாரனை நான் கூப்பிட்டு என் வலது பார்சத்துல உட்காருன்னு சொன்ன மாதிரியே ஒரு நாள் உங்களையும் என்னையும் கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்வாரு? உன்னதங்களிலே உட்காரவும் செய்வார். இதுக்கு தான் நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்கு தான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இப்ப இதை புரிஞ்சுக்கோங்க நல்லா. சபைக்கு உள்ளே வந்தது நீங்கள் வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. ஏன்னா இந்த உபதேசத்தை சபை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த உபதேசத்தை உலகத்தால சொல்லிக் கொடுக்க முடியாது. உலகம் உங்களுக்கு உங்கள் மனித சாயலுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக் கொடுக்கும். அவன் சொல்லுவான், உலக அழகி மாதிரி மாறு, அந்த கிரிக்கெட் பிளேயர் மாதிரி மாறு, இந்த மீடியா டிபார்ட்மெண்ட் மாதிரி மாறு, இந்த ஆள் மாதிரி, இந்த நடிகை மாதிரி மாறு. அவன் சொல்றதே ட்ரெஸ்ஸே எப்படி சொல்லி கொடுக்குறான்? அந்த நடிகை ட்ரெஸ்ஸு, இந்த நடிகர் பேண்ட்டு, அந்த நடிகர் ஷூவு, அந்த கிரிக்கெட் பிளேயர் போடுற ஷூ, இவர் குடிக்கிற ட்ரிங்க்கு எல்லாம் பாருங்க அவங்க சாயல மாதிரி. நீங்க என்ன மாதிரி வர வேண்டுமா? இதை சாப்பிடுங்க. நீங்க ஜிம்முக்கு போறான் நம்ம பையன், அங்க போனா பாத்தீங்கன்னா நல்லா உடம்புலாம் வச்சுக்கிட்டு ஒரு 10 போட்டோ இருக்குது. போகும்போதே நம்ம பையனுடைய மைண்ட்ல என்ன ஏத்தறான்? இந்த மாதிரி நீ வந்துருவ. அது வராது, அது வேற விஷயம். அவன் மைண்ட்ல என்ன ஏத்தறான்? இந்த மாதிரி வந்துருவ பாரு, உடம்பெல்லாம் படிக்கட்டு மாதிரி இருக்கும், உன்னை நல்லா மாத்திடுவான். அந்த நீ செய்யற இடத்துக்கு முன்னாடி அவன் போட்டோ ஒட்டி வச்சிருப்பான். சில நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அம்மாமார்கள் போட்டோவை அந்த அவங்க படுத்திருக்கிற கட்டலுக்கு நேராக போட்டு வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் போட்டோவை. எதுக்குன்னு கேட்டால், பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்கணுமா? அந்த போட்டோவில் இருக்கிற குழந்தை மாதிரியே பிறக்கணுமா? அது ஐரோப்பாவில் இருக்கிற குழந்தை இங்கே பிறக்காது. இங்கே பிறக்கும் போது இந்தியா குழந்தை மாதிரி தான் பிறக்கும். சரி, ஏதோ இந்திய குழந்தைய நல்ல அழகான குழந்தை வச்சா கூட பரவாயில்ல, ஐரோப்பா குழந்தைய வச்சிருப்பாங்க. அவங்க ஆசை என்ன? இந்த சாயல், மனித சாயல், அந்த ஜிம்மில் இருக்கிற அந்த சாயல், கிரிக்கெட் நடிகர் சாயல். நம்மால் இந்த ட்ரெஸ் எடுக்க போவான் கடைக்கு, போகும்போது பார்த்தீங்கன்னா வாசலில் நிறைய பொம்மை ட்ரெஸ் போட்டு நிற்கும். அந்த பொம்மை போட்டிருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ஆசை வரும், அழகாக இருக்குது. நேராக போய் கேட்பான், அந்த பொம்மைக்கு போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி கிடைக்குமா? அவன் சொல்லுவான், கிடைக்கும். இருக்கா? இருக்கு. வாங்கிட்டு வந்து போட்டு போய் கண்ணாடியில் பார்ப்பான், அசிங்கமாக இருக்கும். அது பொம்மைக்கு தான் நல்லா இருக்கும். பொம்மையின் சாயல் வேறு, நம்ம சாயல் வேறு. நீங்கள் இப்போ இங்கேயும் வந்து அதை தான் நினைக்கிறீங்க. இங்கே வந்து என்ன கேட்குறீங்க? எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்க பாஸ்டர், எங்கள் குடும்பத்திலே நான் மட்டும்தான் வீடு கட்டல. இன்னைக்கு நமக்கு என்ன ஆசை இருக்குது? ஏதோ ஒன்று மைண்ட் இந்த சாயலாய் மாறணும். அந்த ஆசையை கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளேயே நுழைக்கிறீங்க. நீ ஆண்டவர்கிட்ட அதை கேளு, இதை கேளு, பணக்காரன மாதிரி ஆகணும்னு கேளு, பெரிய புகழ் அடையணும்னு கேளு. அது எல்லாம் மனுஷ சாயல், எல்லாம் மனுஷ சாயல். இயேசுவை பாருங்க, சாகும்போது கல்லர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஆனால் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தினார். இன்னைக்கு பிதாவுக்கு பக்கத்தில் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் கொண்டு போய் போடப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தி கொண்டு போய் பார்வோனுக்கு அடுத்த நிலையில உட்கார வைத்தார். அதான் சொல்றேன் உங்களை திருப்பி, நீங்க சபைக்குள்ள வந்தது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். இங்க வேற விண்ணப்பமே கிடையாது. அது எப்படி தெரியுமா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்க பையனை வந்து இன்ஜினியர் ஆக்கணும்னு சொல்லி. நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தை பிறந்த உடனே ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும், இவனை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், ஏன்னா நான் தான் ஆகலை, என் பையனாவது ஆகணும்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஆசை இருக்கு. உடனே நீங்க குழந்தை பிறந்த உடனே 3வது வயசு 4வது வயசுல நேராக கூட்டிட்டு போய் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் கூப்பிட்டு போய் பையனை கொஞ்சம் இன்ஜினியர் ஆக்கிடுங்க, எனக்கு ரொம்ப ஆசை, எவ்வளவு பணம் நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறவர் சொல்லுவார், ஏப்பா இன்ஜினியர் ஆக்குறது நல்ல ஆசை தான், ஆனால் நீ எங்கே போனோம்? முதல்ல பையனை எங்கே கூட்டிகிட்டு போனோம்? போய் எல்கேஜியில் சேரு, அங்கேருந்து வா, பொறுமையாக வா, அவன் இன்ஜினியருக்கு வருவான். அது ஒரு காலம் இருக்குது. இப்போ நீ சேர்க்க வேண்டியது எங்கே? எல்கேஜியில் ஸ்கூலில் போய் சேர்க்கணும். இப்போ நீங்கள் எல்கேஜி ஸ்கூலில் போய் சேர்க்கும் போது, டீச்சர் இவனை நான் இன்ஜினியர் ஆக்க ஆசைப்பட்டிருக்கிறேன்,
அதனால் இப்போவே அவனுக்கு மேக்ஸு, அந்த டிராயிங் வரைகிறது எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் எப்படி இந்த கட்டடம் கட்டுறது, எப்படி மெக்கானிக்கல், எப்படி எலக்ட்ரிக்கல், எப்படி மேப் போடுறது எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அந்த டீச்சர் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா ப்ளீஸ். ஏன்? இப்போ அவனுக்கு ரிங்கா ரிங்கா ரோசஸ் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ அவனுக்கு பாபா பிளாக் தான். பாபா பிளாக் ஷிப்புக்கும் இன்ஜினியருக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அவன் இன்ஜினியர் ஆவான்? நீ சேரு, ஒரு நாள் அவன் இன்ஜினியர் ஆவான். கொஞ்சம் கொஞ்சமாக அது தள்ளிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு நாள் 10வது 12வது முடிக்கும் போது அந்த கோர்ஸில் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து அவன் இன்ஜினியரிங் போய் சேர்ந்து முடிக்கும் போது அவங்க அப்பா சொல்லுவார், உன்னை இன்ஜினியர் ஆக்க நான் இந்த 15 வருஷமாக கனவு கண்டிருந்தேன். அதே மாதிரி தான் தேவ சாயல் ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல சபைக்குள்ளே வந்து சேரணும். இங்கே சேர்ந்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு உபதேசமும் நீ தேவசாயல் ஆகணும், தேவசாயல் ஆகணும், தேவனோட போகணும், நான் பறந்து போகணும், கர்த்தரோட இருக்கணும், இந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டு அப்பாவுக்கு உன்னை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை இருக்கு, பையன் பஸ் ஸ்டாண்டாக நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்பா நினச்சிக்கிறாரு, பையன் ரெடியாகி எங்கே போகிறான்? இன்ஜினியர் ஆக போகிறான். பையன் எங்கே போகிறான்? பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். அப்படியே பஸ் ஸ்டாண்டில் நின்று செமஸ்டர் வரும்போது, எக்ஸாம் வரும்போது பையன் ஃபெயிலு. அப்பா கேட்பாரு, ஏண்டா காலேஜுக்கு நல்லா தானே போனேன், என்னாச்சு? போனேன், ஆனால் என் நோக்கம் பஸ் ஸ்டாண்டு மேலே இருந்துச்சு. எவன் காலேஜுக்கு போய் இன்ஜினியர் ஆகணுன்ற நோக்கத்தில் இருக்கிறானோ அவன் தான் இன்ஜினியர் ஆவான். காலேஜில் உட்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு மேலே நோக்கமாக இருக்கிறவன் இன்ஜினியர் ஆக மாட்டான், ஃபெயில் தான் ஆவான். அதே மாதிரி தான் சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தது உன்னை தேவ சாயலாக்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நீ பஸ் ஸ்டாண்டு மேலேயும் மனுஷ சாயல் மேலேயும் உலகத்தில் இருக்கிற வீடு மேலேயும் காரு மேலேயும் வச்சுட்டு இருந்தீனா இப்போ தெரியாது, ஒரு நாள் நியாய தீர்ப்புங்கிற எக்ஸாம் வரும், அன்னைக்கு ஃபெயில். அப்பா கேட்பாரு, ஆனால் நம்ம அப்பா கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் சொல்லுவார், உன்னை அறியேன், நான் சர்ச்சுக்கு வந்தனே, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போனியே. உன் ஆசை பணத்து மேலே இருந்துச்சு, உன் ஆசை எதிர்காலத்து மேலே இருந்துச்சு, உன் ஆசை பிள்ளைகள் கல்யாணம் மேலே இருந்துச்சு, உன் ஆசை பேர பிள்ளைகள் மேலே இருந்துச்சு, உன் ஆசை சொத்து சேர்க்கறதுல இருந்துச்சு. ஆனால் உன் ஆசை தேவசாயல் ஆகணும்னு இல்லை. அதுக்குத்தான் நீ சபைக்கு வந்த. அந்த ஆசையில கடைசி வரைக்கும் நின்னா தான் நீ பாஸ். வேற எந்த காரணத்துக்காகவும் நீ சபைக்குள்ள வரவே இல்லை. ஆனா அப்படி வந்த உனக்கு பூமியில் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஆனா உன் நோக்கம் எது மேல இருக்கணும்? இன்ஜினியர் ஆகிறதுல, தேவசாயல் ஆகிறதுல இருக்கணும். அதே தான் நீ இங்கே வந்து தேவசாயல் ஆகிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, உன் அப்பா உனக்கு எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா உன் பரமபிதா உனக்கு என்ன தேவை என்பதை முன்பதாகவே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு சபை உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒன்று ஆதாமுடைய சேத்து சாயலுக்கு போகுது, இல்லைனா காயினுடைய சாயலுக்கு போகுது. ஆனால் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது ஆதாமின் சாயலுக்கும் அல்ல, காயினுடைய சாயலுக்கும் அல்ல, இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பாருங்க. இதெல்லாம் தானா வருங்க. நான் இப்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை காலேஜ் பிஜி ஃபைனல் இயர் பண்றாங்க, போஸ்ட் கிராஜுவேட். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் அவங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டுவேன், எப்படி கட்டுவேன் நான் யோசிச்சதே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் நான் அதுக்கு பயந்ததும் இல்லை, ஃபீஸ் கட்டாமல் இருந்ததும் இல்லை. நான் கர்த்தருடைய வேலையை கர்த்தர் செய்ய சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என் தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் இதில் பயந்து இதை விட்டுறான். நீ இதை பிடிச்சிக்கோ, இது தானா நடக்கும். அல்லேலூயா.